வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம லட்சுமி அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன ஆச்சு லட்சுமி, ஏன் இப்படி பாட்டமாக இருக்க? என்னால் எப்படிங்க பாட்டம் இல்லாமல் இருக்க முடியும்? மாப்பிள்ளை வந்து அந்த கருப்பு காரில் வந்துட்டு வந்துட்டு அடிக்கடி போகிறத பார்த்தாலே வந்து ஸ்ரீகாந்தோட ஞாபகம் தான் வருது. துளசிக்கு நடந்த மாதிரிலாம் நம்ம அஞ்சலிக்கு எதுவும் நடக்காது. நீ வந்து எல்லாருக்கும் வந்து தைரியப்படுத்துவேன்னு நினச்சா, நீ என்னம்மா இவ்வளோ கவலையாக இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்க ரூ. 101 வந்து மஞ்சள் கலர் துணியில் வந்து முடிச்சு வச்சு நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கடவுளே, அஞ்சலிக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் வந்து நடக்கணும். கண் திருஷ்டி எதுவும் வரக்கூடாது. நீங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து பக்கபலமாக வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து துளசி வந்து வராங்க. துளசி வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா கவலையாக இருக்க, அழுத மாதிரி தெரியுதே? இல்லைம்மா அப்படின்னு சொல்லி, ஏய் இவ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதும்மா, என்ன மாதிரி என்ன அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நினச்சியா அஞ்சலி? அவள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னு வந்து, பாத்தியா நீ சொல்லாதன்னு சொன்னேன், இப்போ நம்ம பொண்ணோட மனசு வந்து கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? அஞ்சலிக்கு எப்படி நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம துளசிக்கு என்ன மாப்பிள்ளை வந்து பிறக்காமையாக இருந்திருப்பாப்புல, அதெல்லாம் வந்து வந்திருப்பாப்புல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றியை வந்து காட்டுறாங்க. எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் லட்சுமி அம்மா கொடுத்த கல்யாண பத்திரிக்கையை வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெற்றி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். லட்சுமி அம்மா வீட்டு விசேஷம் நம்ம கண்டிப்பாக வந்து போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. கல்யாணம் என்னைக்கு டேட்டுன்னெலாம் கூட பார்க்கல போல இருக்குது அந்த இடத்துல வெற்றி. அந்த பத்திரிக்கையை வந்து பத்திரமா வந்து வச்சுட்டு அப்படியே இருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா செய்கிற காரியங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த குடும்பத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கும் போக போகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. நம்ம வெற்றியே அந்த இடத்துல, சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஆறுதல் படுத்துங்க. நாளைக்கு கல்யாண மண்டபத்தில் நீ தான் வந்து அழகாக இருக்கணும், உன்னோட தங்கச்சின்னு எல்லாரும் வந்து சொல்லணும் எங்களை. அப்படி இருக்கும்போது நீயே அழுதா எப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடித்தோன்னே அப்படியே கிட்ட அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அச்சச்சோ, நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கோமே, தியா வந்து இவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து என் கூட வந்து தூங்கிட்டு இருக்கானா, இதுக்கு காரணம் அந்த ஒருத்தர் தான். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து துளசிக்கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு நம்ம வெற்றி வந்து யோசிக்கிறாங்க. ஃபோன் வருது. யார்ரா அது? நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த நேரம்னு பார்த்து கூப்பிட்ருக்காங்க. என்ன மேடம் இந்த நேரம்னு பார்த்து கூப்பிட்ருக்கீங்க? என்ன தூங்கிட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணுறேனா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை மேடம், நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அடுத்த செகண்டே வந்து நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்களா? நாளைக்கு எங்கள் வீட்டு விசேஷம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஆகலை. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தனி கதை, எனக்கெல்லாம் ராசி இல்லாதங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, யாருங்க இந்த காலத்தில் ராசி இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ராஜகுமாரன் வரதான் போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சூப்பராக அங்கே இடத்துல வந்து மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு போல இருக்குது. டெங் டெங்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? கடிகாரத்தில் சவுண்டு வந்து கேட்குது. நிச்சயம் நடக்கும். நீங்கள் சொன்னபடி நடந்தால் ஓகே தான். அதை விடுங்க, நாளைக்கு என்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் வந்து வச்சுருக்கோம், நீங்கள் அவசியம் வரணுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரிங்க நான் கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நான் ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன், உங்களை நான் பார்த்ததே இல்லைல்ல, இந்த கல்யாண மண்டபத்தில் நான் உங்களை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்களே, உங்களுக்காக இல்லாட்டாலும் குட்டி பாப்பா தியாக்காக நான் கண்டிப்பாக வரதான் போகிறேன். தியா இப்போ எங்கே இருக்கா? ஏன் கூட பத்திரமா தூங்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? வேறு யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்க, அதெல்லாம் வேற கதைங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி மேடம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்போனா நாளைக்கு இவங்கள வேற கூப்பிட்ருக்காங்க, போகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி லட்சுமி அம்மா கல்யாணத்தையும் வந்து அட்டன் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி, அக்கா யார்கிட்டக்கா ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தியாவை வீட்டில் வந்து ஒப்படைச்சார்ல, அவரை வந்து கூப்பிட்றேன், அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சாக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கே வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அக்கா என்னக்கா, உனக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, நான் வேணா அம்மா அப்பாட்ட கிட்ட பேச சொல்லட்டா அந்த பையனை அப்படின்னு சொல்லும்போது, வர வர வாங்க போகிறேன் அக்கா, நான் இப்போ சிரித்த முகமாக வந்து பேசினாலும் எனக்கும் வருத்தமாக இருக்குக்கா.
உனக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் அந்த வீட்டில் இருப்பேனா, உங்களெல்லாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறப்ப, ஏய் இங்கே தானே இருக்க போகிற, மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னால் ஒரு 8 ஒன்றா விட்டுட்டு போகிறாரு, இல்லைனா நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றை வந்து பார்க்க போகிறோம், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.